தமிழ்நாடு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளோடு முதலமைச்சர் நடத்திய முதல் நாள் ஆலோசனைக் கூட்டம் நிறைவு. ஒவ்வொரு மாவட்டத்தில் நிலவும் பிரச்சினைகள் குறித்தும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் பிரச்சினை பற்றியும் கேட்டறிந்ததாக தகவல். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க ஐபிஎஸ் அதிகாரிகள் முழு மூச்சாக செயல்பட வேண்டுமென முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்த, லஞ்ச லாவண்யமின்றி வெளிப்படைத்தன்மையோடும் ஊழலற்ற நிர்வாகமாக இருக்க வேண்டுமெனவும் அதிகாரிகளுக்கு முதல்வர் உத்தரவு. டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் தலைமையில் 3 தைவான் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் 80,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக தகவல். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடிக்கு தைவான் நிறுவன அதிகாரிகள் வருகை தந்த நிலையில் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 40,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என எதிர்பார்ப்பு. ராஜினாமா செய்த 4 அதிமுக எம்எல்ஏக்கள் அளித்த விளக்கம் என்ன? விளக்க கடிதத்தை தங்களுக்கும் வழங்க வேண்டுமென அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சபாநாயகருக்கு கோரிக்கை. கரூர் மாவட்ட அதிமுக எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா. சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரிடம் ராஜினாமா கைப்படம் எழுதிய கடிதத்தை வழங்கினார். முதல்வர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையவுள்ள சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஏற்கனவே இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகியோர் இணைந்த நிலையில் 2 விஜயபாஸ்கரும் வரும் வியாழனன்று இணையலாம் என தகவல். ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கட்சிகளின் மீது நம்பிக்கை இல்லாமல் எம்எல்ஏக்களை வாங்குவது தொடர்வது மக்களுக்கு இழைக்கும் மாபெரும் துரோகம் என தவேக அரசு மீது உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். அதிமுக எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்த நிலையில் திணிக்கப்படும் இடைத்தேர்தல்கள் மூலம் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை புதுக்கோட்டையில் திமுக மாணவரணி ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுப்பு. ஒரு நாள் முன்னதாக அனுமதி கடிதம் கொடுக்கப்பட்டதால் அனுமதிக்க முடியாது என காவல்துறை தரப்பில் விளக்கம். திமுக மாணவரணி ஆர்ப்பாட்டத்திற்கு சென்னை காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப் போய்விட்டதாக திமுகவினர் கோஷமிட்ட நிலையில் அதிரடி கைது. கிருஷ்ணகிரியில் அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்க வலியுறுத்தி திமுகவினர் ஆர்ப்பாட்டம். அமைச்சர் பயன்படுத்தியதைப் போலவே செய்து காட்டி கோஷம் எழுப்பி விமர்சனம். போதைப் பொருள் பயன்படுத்தியது போல் தக் லைஃப் ஸ்டோரி போட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் செய்த திமுகவினர் கைது. டேக் டைவர்ஷன் என ஓடும் இந்த ரீல்ஸ் ஆட்சிக்கு மக்களை பாடம் புகட்டுவார்கள் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. முட்டுச்சந்தில் சிக்கிக்கொண்ட திமுகவுக்கு இனி டேக் டைவர்ஷன் என்ற பேச்சுக்கே வழி இல்லை என தவேக ஐடி விங் விமர்சனம். கோட்டையிலேயே ரீல்ஸ் போட்டவர்தானே, உங்களுக்கு தெரியாத ரீல்ஸா? ரியாலிட்டி புரியாமல் ரீல் விடுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதோடு கூட்டணி கட்சிகளை கொடியேற்ற விடாமல் செய்வதிலும் வல்லவர் மு க ஸ்டாலின் என தவேக ஐடி விங் விமர்சனம். இடைத்தேர்தலுக்காக மீண்டும் நல்லவர் வேடம் போட துடிக்கும் உங்கள் போலி அரசியல் முகமூடி விரைவில் கலன்று விழும் என்றும் கருத்து. கடந்த திமுக ஆட்சியில் அரசு வேலை வாங்கித் தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் மீது குற்றச்சாட்டு.
புகார் குறித்த எஃப்ஐஆரில் சிவசங்கரின் பெயர் சேர்க்கப்பட்ட நிலையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் பிறப்பிப்பு. விருத்தாச்சலம் தென்கோட்டையில் உள்ள நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் காலை உணவை ஆய்வு செய்து மாணவர்களுடன் சாப்பிட்ட பிரேமலதா விஜயகாந்த். அம்மா உணவகம் மற்றும் உழவர் சந்தையிலும் ஆய்வு. பாமக நிறுவனர் ராமதாஸை நம்பியிருந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் செய்வதறியாது திகைத்து நற்றாற்றில் நிற்கிறோம். ஆதரவாளர்களோடு கலந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்க உள்ளதாக முன்னாள் எம்எல்ஏ அருள் பேட்டி. துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு இறுதி விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தண்டரை ஏரியில் குதித்து தாய் மகன் தற்கொலை. நில பிரச்சினை தொடர்பாக உயிரை மாய்த்ததாக தகவல் வெளியான நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே காருக்குள் சிக்கிக்கொண்டு மூச்சுவிட முடியாமல் திணறிய 2 வயது குழந்தை மீட்பு. குழந்தையை காருக்குள் விட்டுவிட்டு வங்கிக்குள் சென்ற நிலையில் கண்ணாடியை உடைத்து பத்திரமாக மீட்ட பொதுமக்கள். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பாதியிலேயே பழுதடைந்து நின்ற அரசு பேருந்தை தள்ளியபடி சென்ற பயணிகள். தமிழக அரசு சார்பில் சமீபத்தில் 300 பேருந்து சேவை தொடங்கி வைத்த நிலையில் புதிய பேருந்தின் நிலை கண்டு பொதுமக்கள் அதிருப்தி. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே அதிக சத்தத்துடன் பாடல் ஒலித்தபடி அதிவேகமாக பேருந்து ஓட்டிய டிரைவரிடம் பயணிகள் வாக்குவாதம். பயணிகளின் கூச்சலை காதில் வாங்கியும் தனியார் பேருந்தின் ஓட்டுநர் நடத்துனர் அலட்சியம். காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடந்து வரும் நிலையில் சாமி ஊர்வலத்தின் போது மாங்கனிகளை வீசி எறிந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. குழந்தை பேறு வேண்டுவோர் தூக்கி எறியப்படும் மாங்கனிகளை பிடித்து வழிபட்ட நிலையில் இன்று மாலை அமுது படையல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள். ஆந்திரா, தெலங்கானா உள்ளிட்ட வெளி மாநிலங்களை சேர்ந்த பக்தர்கள் திரண்டு வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. செசல்ஸ் நாட்டில் விமர்சையாக நடைபெற்ற 50வது தேசிய தின கொண்டாட்டம். இந்திய ராணுவ வீரர்களின் அணிவகுப்பின் போது எழுந்து நின்று மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி. செசல்ஸ் நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக சென்ற பிரதமர் மோடி விக்டோரியா நகரில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் வழிபாடு. தமிழரின் பாரம்பரிய தவில் நாதஸ்வரம் ஒலிக்க பிள்ளையாரை மனமுருக தரிசனம் செய்த பிரதமர். செசல்ஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்ட பிரதமர் மோடியை உற்சாகத்துடன் அனுப்பி வைத்த இந்திய வம்சாவளியினர். பாதுகாப்பு, வர்த்தகம், மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. அரசு சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாகவும் விரைவாகவும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். அரசு அதிகாரிகளுக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு.
ஒடிசா பூரி ஜெகநாதர் கோவில் திருவிழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். அருணாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பின் காரணமாக கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் வெள்ளத்தில் சிக்கி 3 பேர் உயிரிழந்ததாக தகவல். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக போக்குவரத்து துண்டிப்பு. 7க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பரிதவிப்பு. நடிகர் சூர்யா அரசியலுக்கு வருவதற்கான எந்த ஒரு எண்ணமும் இல்லை என அகில இந்திய சூர்யா ரசிகர் மன்ற தலைமை அறிவிப்பு. மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் சூர்யா அரசியலுக்கு வர வேண்டுமென ரசிகர் ஒருவர் பேசியது விவாதத்தை ஏற்படுத்திய நிலையில் விளக்கம். இயக்குனர் பாக்யராஜ் மறைந்த நிலையில் அவரது மகன் சாந்தனுவை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த குஷ்பு சுந்தர் சி. மகளின் திருமணத்தினால் பாக்யராஜின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க முடியாத நிலையில் இன்று பாக்யராஜ் குடும்பத்தினருடன் சந்திப்பு. இயக்குனர் பாக்யராஜை சந்திக்க செல்லும் போதெல்லாம் முருங்கைக்காய் கொண்டு செல்வது வழக்கம். அப்படித்தான் இறுதிச் சடங்கிற்கும் சென்றேன். அஞ்சலி செலுத்தும் இடத்தில் விளம்பரம் தேவையா என கேள்வி எழுப்பிய நெட்டிசன்களுக்கு கூல் சுரேஷ் பதில். அஞ்சலி செலுத்தும் இடம் சர்க்கஸ் கூடாரமாக மாறும் அளவுக்கு மனித நேயமற்ற மனநிலைக்கு எப்போது மாறினோம் என நடிகை ராதிகா சரத்குமார் கேள்வி. மறைந்த பாக்யராஜ் இறுதிச் சடங்கின் போது யூடியூபர்கள் கேமராக்களோடு நெருக்கடி கொடுத்தது குறித்து காட்டமான விமர்சனம்.